பாட்டி வந்து காவேரி கிட்ட டைவர்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி டைவர்ஸ் பேப்பரையும் கொடுக்குறாங்க. நீ சைன் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. எல்லாருமே வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இதை பார்த்து குமரன் செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. பாட்டி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இந்த விஷயம் விஜய்க்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை பற்றி உங்களுக்கு என்ன, விஜயை நான் பார்த்துக்கிறேன், தேவையில்லாத பிரச்சனை இல்லை, எதுக்கு ஏன் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் விஜய்க்கும் காவேரிக்கும் வேலைக்கே ஆகாது. காவேரி எங்கள் வீட்டுக்கு வந்தால் விஜயோட நிம்மதி தான் கெட்டு போகும். அதனால தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். அதனால் சைன் பண்ணுறது தான் உனக்கு நல்லது காவேரி, சைன் பண்ணி கொடு அப்படின்றாங்க. அது கேட்டு காவேரி வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. கல்லேருந்து தண்ணியாக ஊற்றுது காவேரிக்கு. என்ன பண்ண தெரியாம முடிக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதா வந்து இங்கே பாருங்கம்மா, உடனே எடுத்துகிட்டு வந்து இப்போவே சைன் பண்ணி கொடுனா அவள் எப்படி பண்ணி கொடுப்பா, கொஞ்சம் வந்து டைம் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, உனக்கு நல்லா யோசிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுக்குறேன். ஆனால் நீ யோசித்து நல்ல முடிவாக தான் எடுக்கணும், எனக்கு சாதகமாக தான் எடுக்கணும். நீ கையெழுத்து போட்டு கொடுக்கணும். மனசை தயார்படுத்திக்க தான் 2 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன். கையெழுத்து போட்டு வை, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் எல்லாரும் தவிக்கிறாங்க. இங்கே காவேரி வந்து ரூமில் போகிறாங்க. ரூமில் போய் பயங்கரமாக கதறி அழுறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. எப்படி உங்களை விட்டு நான் இருக்க முடியும், எப்படி நான் டைவர்ஸ் பண்ண முடியும், என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியல, விஜய் என்னை மன்னிச்சிடுங்க விஜய், எனக்கு வேறு வழியே தெரியல, பாட்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு வேறு வழி தெரியல விஜய் அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல யாருக்குமே வீட்டில். நான் அப்போவே நினச்சேன் இந்த பையன் நம்மளுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க பாட்டி வந்து தான் பேப்பரை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்கல்ல, அந்த விடுதலை பத்திரத்தில் முதல்ல காவேரியை கையெழுத்து போட சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம் எது வந்தாலும் அப்படின்னு அவங்க தான் வந்து கொடுத்துட்டு போகிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி சாரதா சொல்கிறாங்க. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. கங்கா வந்து சொல்கிறாங்கம்மா, நான் சொன்னால் கேளுமா, காவேரி மனசில் விஜய் இருக்கும்போது எப்படிமா இதெல்லாம் பண்ண முடியும்னு. இங்கே பாருடி, யார் யாருக்கு என்னென்ன தலையெழுத்தோ அதுதான் அமையும். விஜய் வந்து காவேரி இல்லைன்னு போட்டிருக்கு, அதான் இப்படி அமைஞ்சிருக்கு. அவள் வாழ்க்கை இதுக்கப்புறம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுடி. ஏன்னா கரெக்டாக எல்லாம் ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே வருது. அதனால் வாழ்ந்துடணும், அப்படி இல்லையா ஒரே நடியாக பிரிஞ்சிடணும். அதை விட்டுட்டு இந்த 2ஆம் கட்ட நிலைமையில் இருந்தால் காவேரி தினமும் வந்து அவள் கஷ்டப்பட வேண்டியதான். எதுக்கு தேவையில்லாமல் என் பொண்ணுக்கு கஷ்டம், அவளை கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லு, அதுதான் அவளுக்கு நல்லதுன்னு சொல்லிடு அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரி இன்னும் அழ ஆரம்பிக்கிறாங்க. காவேரி போய் கங்கா சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ எக்காரணம் கொண்டும் கையெழுத்து போட்டு கொடுத்துடாத, புரியுதா, இது உன் வாழ்க்கை, உன் வாழ்க்கையை நீயே பாழாக்காத, இவங்க யார் என்ன சொன்னாலும் சரி நீ கையெழுத்து போட்டு எக்காரணம் கொண்டு கொடுக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, குமரன் ரொம்ப சோகமாக இருக்காரு. நிவின் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து குமரன் சொல்கிறாரு. அதை கேட்டு நிவின் அதிர்ச்சியடை, என்னென்ன சொல்கிற, எப்படி இப்படிலாம் நடக்க முடியும், நீங்கள் என்னடா பண்ணுறது, ஒன்றுமே புரியலடா, அந்த பாட்டி வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்க டைவர்ஸ் பேப்பரை, அத்தையும் வந்து காவேரி வந்து கையெழுத்து போட சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காங்கடா, காவேரி கையெழுத்து போட்டுட்டாளா, எனக்கு என்னமோ போட்டுருவான்னு தோணுதுடா, ஏன்னா அந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு, அது நடக்கவே கூடாதுன்னு, எக்காரணம் கூட நடக்கக்கூடாது அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து ஒன்றும் புரியாமல் குமரன் யோசிக்கிறாரு. என்னடா சொல்கிற, இல்லைண்ணே கண்டிப்பாக நடக்கக்கூடாது, ஏன்னா இதனால் காவேரி வாழ்க்கை ரொம்ப போயிடும்னு, காவேரியும் விஜயும் கண்டிப்பாக சேர்ந்து வாழணுன்னு அப்படின்றாரு. அதெல்லாம் ஓகே தான்டா, நானும் அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் நடக்கிறத பார்த்தா அவங்க ரொம்ப பிரிஞ்சிருவாங்களும் தோணுதுடா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. அண்ணே அப்படியே நடக்காதுண்ணே, நீ என்ன அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, இல்லைடா கண்டிப்பாக எனக்கு அப்படி தான் தோணுது, இந்த விஷயம் இல்லை விஜய்க்கு தெரியுமாண்ணே, எனக்கு என்னமோ விஜய்க்கு தெரியாதுன்னு தோணுதுடா, ஏன்னா விஜய் வந்து இப்போ வரைக்கும் காவேரி செஞ்சு பேசிட்டு தான் இருக்காரு, என் கோயிலில் கூட காவேரி செஞ்சு பேசியிருக்காரு, அதுக்கு தான் அத்தை வந்து திட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு. என்னென்ன சொல்கிற, அப்போ விஜய்க்கு தெரியாமல் இவ்வளோ நடக்குது, ஆமாம் அவங்க பாட்டி தான் விஜய்க்கு நல்லது செய்கிறதா நினச்சி இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்காங்கடா, இப்போ என்னடா பண்ணுறது அண்ணே, நம்ம விடக்கூடாதுன்னு, காவேரி விஜயும் பிரியத்துக்கு விடவே கூடாது, எப்படியாவது எல்லா விஷயத்தையும் விஜய்கிட்ட சொல்லி நம்ம இதை வேறு மாதிரி தானே பண்ணணும் அப்படின்னு. டேய் நம்ம இப்படி பண்ண முடியும், இல்லைண்ணே நம்ம வந்து முடிவு எடுத்து தான் ஆகணும், நம்ம இப்படியே ஒதுங்கி இருந்தோம்னா அப்புறம் அவங்க 2 பேரும் சேர முடியாமல் போயிடுவோண்ணே அப்படின்னு. சரிடா ஏதாவது பண்ண பார்ப்போம் அப்படின்றாரு. இங்கே விஜய் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. காவேரியை இப்போ பார்த்தாலும் நம்மளை விட்டு வேலைக்கு போயிட்டே இருக்கா, காவேரி இதுக்கப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. காவேரி விஜயோட ஃபோனை பார்த்துட்டு அழுதுட்டு அப்படியே எடுக்காமல் இருக்காங்க. இதனால் விஜய் செமையாக டென்ஷன் ஆகி இப்போ கூட ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாரு. இங்கே தாத்தா வந்து என்னடா இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன்னா, இந்த மாதிரி காவேரி ஏன் பண்ணுறான்னு தெரில அப்படின்னு. கூடி சீக்கிரம் உனக்கும் காவேரிக்கும் டைவர்ஸ் ஆக போகுது விஜய், உன் மனசை தயார்படுத்தி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பாட்டி.